நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரெயின் பார்த்தோம், ப்ளஸ் ஸ்பைனல் கார்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னென்னா செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூவிட் அப்படின்ற டாபிக் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு தூண்டல் துலங்கல் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. ஒரு செயல் நடக்குதுன்னா அதுக்கான ரிஃப்ளெக்ஸ் நம்ம என்ன கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு சூடான பாத்திரத்தில் கை வச்சோன்னா வி ஃபீல் ஹாட் இல்லைங்களா. நம்ம வந்து அந்த இது நம்ம அது சென்ஸை வந்து ஃபீல் பண்ணி டக்குன்னு கையை வந்து அந்த பாத்திரத்து மேலேருந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ இப்போ அந்த இது ஒரு சிம்பிள் ஆக்ஷன் தான், பட் அதில் எத்தனை ப்ரொசீஜர்ஸ் எவ்வளோ அடங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். சரிங்களா. இப்போ ஒரு காலில் முள் குத்துது, இப்போ அடிச்சோன்னா வலிக்குது, இந்த ஃபீலிங் எல்லாம் நம்மளால் எப்படி வந்து உணர முடியுது அப்படின்றது தான் நம்மளுடைய ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ். இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் ப்ளஸ் நம்மளுடைய பிரைன். சரிங்களா. ஸோ இப்போ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸில் 2 டைப் இருக்குது. சிம்பிள் ஆர் பேசிக் ரிஃப்ளெக்ஸஸ், அக்யூர்ட் ஆர் கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸஸ். சிம்பிள் ஆர் பேசிக் ரிஃப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண் பார்த்திங்க அப்படின்னா கண் ஆட்டோமேட்டிக்காக சிமிட்டுறது. இப்போ ஏதாவது தூசி விழுது அப்படிங்கும்போது நம்மளையே அறியாமல் டக்குன்னு நம்மளுடைய கண்ணை என்ன பண்ணிவிடும், க்ளோஸ் பண்ணிக்கும் இல்லைங்களா. அது அடுத்தது ஏதாவது தூசி பட்டுறோம், நம்ம தும்முறோம், இருமுறோம், தூக்கம் நம்ம டயர்டானோன்னா நம்ம பிரெயின் டயர்டாகுது, இல்லை டைமிங் நம்ம தூங்குகிற டைமிங் வந்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக யார்னிங். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிம்பிள் ஆர் பேசிக் ரிஃப்ளெக்ஸஸ். These reflexes are inbuilt, unlearned response. Many of the actions we perform in our day-to-day life are simple reflexes. Example, winkling of eyes when any dust particles enter, sneezing, coughing, yawning, etc. So the statement பார்த்துக்கோங்க, we perform these actions without thinking. That is the point, without thinking. சரிங்களா. அக்யூர்ட் ஆர் கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தீஸ் ரிஃப்ளெக்ஷஸ் ஆர் த ரிசல்ட்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் லேர்னிங். நம்ம கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணது, கற்றுக்கிட்டது தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அக்யூர்ட் ஆர் கண்டிஷனல் ரிஃப்ளெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் கிளாஸ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க கை வந்து எப்படி ஆகும், டைப்பிங் வந்து கண் வந்து ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டே இருக்கும், கை வந்து அடிச்சுட்டே இருக்கும். அப்புறம் கம்ப்யூட்டர். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள வாழ்நாளில் அவங்க வந்து கற்றுக்கிட்ட விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்ட் ஆகுது. இது வந்து அக்யூர்ட் ஆர் கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ். சரிங்களா. பிளேயிங் ஹார்மோனியம் பை ஸ்ட்ரிங்கிங் எ பர்டிகுலர் கீ ஆன் சீயிங் எ மியூசிக் நோட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ். நம்ம வந்து ஹார்மோனியம் எடுத்துக்கலாம், இல்லை டைப் பண்ணுறதை எடுத்துக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபிங்கர்ஸ் என்ன ஆகும்னா டச் பண்ணுவோம் இல்லைங்களா. இது வந்து அக்யூர்டு, கற்றுக்கிட்டது, நம்மளை லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் மானிட்டர்ட் அண்ட் கண்ட்ரோல் பை ஸ்பைனல் கார்ட், ஹென்ஸ் ஆல்சோ நோன் அஸ் ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஷஸ். நிறைய ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு தான். அதனால தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ். இப்போ அது எப்படி நடக்குது அப்படின்றது தான் இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்கான். த பாத்வே டேக்கன் பை நர்வ் இம்பல்ஸ், த பாத்வே 1 minute எப்படி வந்து அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் நடக்குதுன்றது இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். த பாத்வே என்ன வழி அப்படின்னா, டேக்கன் பை நர்வ் இம்பல்ஸ் டு அக்கம்ப்ளிஷ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ் இஸ் கால்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். எந்த வழியாக ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ் போகுதோ அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ நம்ம கை வந்து இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். நம்ம கை வந்து ஒரு சூடான பாத்திரத்தில் கை வைத்து, இப்போ என்ன மாதிரி நமக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் நடக்கும், எப்படி வந்து நடக்கும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், வென் வி டச் வெரி ஹாட் பேன் த ஸ்டிமுலஸ் இஸ் த ஹீட் இல்லைங்களா. ஹீட்டு தான் நம்ம வந்து அந்த இடத்துல ரியலைஸ் பண்ணுறோம். ஸ்டிமுலஸ் வந்து ஹீட், விச் இஸ் சென்ஸ்ட் பை ரிசப்டார்ஸ் கால்டு ஹீட் ரிசப்டார்ஸ். நம்ம பாடியில் நிறைய ரிசப்டார்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்லே, அவன் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நர்வ்ஸ்க்கு அனுப்புகிறான். அப்போ சென்சரி ரிசப்டார்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் அவர் பாடி
அப்போ அந்த ரிசப்டார், இப்போ நம்ம ஹீட்டை ரியலைஸ் பண்ணுற ரிசப்டாருக்கு பேர் என்ன? தெர்மோ ரிசப்டார்ஸ் இன் அவர் ஹேண்ட். திஸ் ஸ்டிமுலஸ் இன் டர்ன் ட்ரிக் அண்ட் இம்பல்ஸ் த சென்சரி நியூரான். உடனே அந்த வந்து சென்சரி நியூரானுக்கு அதோட இன்ஃபர்மேஷனை அனுப்புது. யார்? ரிசப்டார் ஃபஸ்ட்டு ஆக்ட் ஆகுது. அது வந்து தெர்மோ ரிசப்டார். ஏன்னா நம்ம இந்த ஹீட்டை பற்றி மட்டும் தான் இங்கே பேசுகிறோம். ஸோ நம்ம கையில் இருக்கக்கூடிய தெர்மோ ரிசப்டார் என்ன பண்ணோம் அப்படின்னா சென்சரி நியூரானுக்கு மெசேஜை பாஸ் பண்ணுது. இப்போ இந்த சென்சரி நியூரான் அதை வாங்கி அதை எங்கே அனுப்புது? ஸ்பைனல் கார்டுக்கு அனுப்புது. 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன? ஸ்பைனல் கார்டு அதை வாங்கி எங்கே அனுப்பணும்? மோட்டார் நியூரான்ஸ் இல்லைங்களா? அந்த ஸ்பைனல் கார்டு இன்டர்பிரேட் ஸ்டிமுலஸ் அண்ட் த இம்பல்சஸ் இஸ் பாஸ்ட் ஆன் த ரிலே நியூரான். அண்டர்லைன்னு ரிலே நியூரான் which in turn transmit it to a motor neuron. மோட்டார் நியூரானுக்கு போகுது. அடுத்தது மோட்டார் நியூரான்ஸ் கேரி கமாண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்பைனல் கார்டு டு அவர் ஸ்பைனல் கார்ட்லேருந்து இந்த மோட்டார் நியூரான் ஆட்டோமேட்டிக்காக அந்த கமாண்ட்ஸை நம்மளுடைய ஆர்ம்ஸுக்கு மறுபடியும் அனுப்புது. ஸோ மசில்ஸ் இன் அவர் ஆர்ம்ஸ் கான்ட்ராக்ட் அண்ட் we withdrawn our hand immediately. உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? மோட்டார் நியூரான் சொன்ன வார்த்தையை உடனே நம்ம கேட்டு நம்ம மசில்ஸ் என்ன பண்ணுதுன்னா டக்குன்னு கையை பாத்திரத்துலேருந்து எடுத்துருது. புரியுதுங்களா? இத்தனை ஸ்டெப்ஸ் வந்து வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். இப்போ எப்படி நம்ம ஸ்விட்ச் போட்டோன்னா லைட் எரியுது அந்த மாதிரி வித்தின் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸு இத்தனை கண்டிஷன்ஸும் ஒர்க் ஆகுது. சரிங்களா? ஃபஸ்ட்டு ரிசப்டார்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி ரிசப்டார்ஸ் வந்து சென்சரி நியூரானுக்கு அனுப்புது. சென்சரி நியூரான் வந்து ஸ்பைனல் கார்டுக்கு அனுப்புது. ஸ்பைனல் கார்டு வந்து அதை மோட்டார் நியூரானுக்கு அனுப்புது. மோட்டார் நியூரான் மசில்ஸுக்கு மெசேஜ் அனுப்புது. மசில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கையை வித்ட்ரான் பண்ணிக்குது. ஸோ இதுதான் வந்து ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ். ஸோ இன் திஸ் எக்ஸாம்பிள் மசில்ஸ் இஸ் அன் effector organ which has responded to the heat. ஸோ இதை வந்து இன்னும் பெரிய கிளாஸ் 11th 12th வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போவும் இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா டீட்டெயில்டாக படிப்போம். சரிங்களா? இதுதான் வந்து ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். இந்த கொஷின் நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட் கொஷினு, அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் ஃபார்ம்டு பை த நர்வ்ஸ் அரைசிங் ஃப்ரம் த பிரைன் அண்ட் த ஸ்பைனல் கார்டு. பிரெயின்லேருந்தும் ஸ்பைனல் கார்ட்லேருந்தும் வெளியே வருது இல்லைங்களா? அந்த நர்வ்ஸ் தான் வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். அரைசிங் அங்கேருந்து கிளம்பி வரக்கூடிய நர்வ்ஸ் அரைசிங் ஃப்ரம் த பிரைன் அண்ட் ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் arising from the brain are called cranial nerves. Nerves arise from the spinal cord, spinal nerves. பிரெயினில் இருந்தும் வெளியில் வந்தது அப்படின்னா அந்த நர்வ்ஸை வந்து cranial nervesன்னு சொல்கிறோம். ஸ்பைனல் கார்ட்லேருந்து வந்துச்சுன்னா அந்த நர்வ்ஸை வந்து ஸ்பைனல் நர்வ்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ cranial nerves வந்து பிரெயின்லேருந்து வெளியே வர நர்வ்ஸு, ஸ்பைனல் நர்வ்ஸ் வந்து ஸ்பைனல் கார்ட்லேருந்து வெளியே வர நர்வ்ஸ். அப்போ cranial nerves எத்தனை இருக்குது அப்படின்னா 12 pairs of cranial nerves. Some of the cranial nerves are sensory. சரிங்களா? எக்ஸாம்பிள் ஆப்டிக் நர்வ்ஸ். ஆப்டிக் நர்வ்ஸ்னால் நம்ம ஐயோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆப்டிக் நர்வ்ஸ் which innervates the eye. Some are motor nerves helps to rotation of the eyeball. சிலது வந்து ஆப்டிக் நர்வ்ஸு, அது வந்து மோட்டார் நர்வ்ஸ்னால் அந்த ஐபால் வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அதாவது ஒரு ஃபங்க்ஷனை செய்யக்கூடிய நர்வ்ஸ். இட் ஆல்சோ இன்டர்வேட்ஸ் த ஐ மசில்ஸ் ஆஃப் ஐரிஸ் அண்ட் டியர் கிளாண்ட்ஸ். ஸ்பைனல் நர்வ்ஸ்ன்னு பார்த்தோம்னா 31 pairs. இந்த இது வந்து உனக்கு 1 மார்க்ஸில் கேட்பான். cranial nerves எத்தனை பேர்ஸு, ஸ்பைனல் நர்வ்ஸ் எத்தனை பேர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸ்பைனல் நர்வ்ஸ் பார்த்திங்கன்னா 31 pairs of spinal nerves. Each spinal nerve has a dorsal sensory root and the ventral motor root. சென்சரி ரூட்டாகவும் இருக்குது, மோட்டார் ரூட். சென்சரினா அனலைஸ் பண்ணி சொல்கிறது இல்லைங்களா? சென்ஸ் ஆர்கன்ஸில் கிடைக்கிற மெசேஜ் அனலைஸ் பண்ணுறது. மோட்டார் நர்வ்ஸ்னால் ஃபங்க்ஷனுக்கு, அது ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய நர்வ்ஸ். The directions of the impulses in dorsal spinal root is towards the spinal cord and ventral spinal roots away from the spinal cord. அதோட அமைப்பு பார்த்திங்கன்னா டார்சல் வந்து ஸ்பைனல் கார்டோட ஒட்டின மாதிரி இருக்கும். வென்ட்ரல் ஸ்பைனல் ரூட்டு வந்து ஸ்பைனல் கார்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க மாதிரி இருக்கும் அந்த நர்வ்ஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அடுத்த லாஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம், ANS.
ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா விசரல் நர்வஸ் சிஸ்டம். இதோட டயக்ராம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் எங்கெங்கே இருக்குது, எதோடலாம் ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இட் இஸ் called visceral nervous system as it regulates the functions of internal visceral organs of our body through its two antagonistic opposite side தான். சரிங்களா, இதுவும் அதுவும் ஆப்போசிட் சைடு. சிம்பத்தட்டிக்கும் பேராசிம்பத்தட்டிக்கும் ஒன்றோட ஒன்று ஆப்போசிட் சைட்ஸ் தான் இருக்கும் நர்வஸ் சிஸ்டம். They enable the body to perform the rapid and specific visceral activities in order to maintain ஸ்டெடி ஸ்டேட்ஸ். அது நம்மளுடைய பாடியை மெயின்டைன் பண்ணி கரெக்டான ஸ்டேட்டஸில் வச்சுருக்கிறது வந்து இந்த சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். சரிங்களா, இட் கண்ட்ரோல் த இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த விசரல் ஆர்கன். வாலண்ட்ரி ஃபங்க்ஷன், இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷன் நான் அன்றைக்கி ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்ம நினச்சி செய்யக்கூடிய செயல் வந்து வாலண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம ஓடுறோம், நடக்கிறோம் இல்லைங்களா, சாப்பிட்றோம், அப்போல்லாம் நம்ம மசில்ஸ் நம்ம பேச்சை கேட்குது, அது வந்து வாலண்ட்ரி மசில்ஸ். ஆனால் நம்ம லங்ஸோ, நம்மளுடைய ஹார்ட்டோ, நம்மளோட கிட்னியோ, நம்மளோட டைஜஸ்ட் சிஸ்டமோ அதோட ஃபங்க்ஷனை அது ஆட்டோமேட்டிக்காக செஞ்சிட்ருக்கோம், நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாதது. அதனால் அதை வந்து இன்வாலண்ட்ரின்னு சொல்கிறோம், இன்வாலண்ட்ரி மசில்ஸ். ஸோ அந்த இன்வாலண்ட்ரி ஆக்ஷன்ஸ் எல்லாமே, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கேரி அவுட் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இந்த டாப்பிக்கோட இந்த லெசன் முடியுது. இந்த லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிரைன் அண்டு ஸ்பைனல் கார்டு, பிரெயினோட ஃபங்க்ஷன், பிரெயினோட பார்ட்ஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸு அதை நீங்கள் படிச்சுக்கணும். அதுக்கடுத்தது இந்த மெனிஞ்சஸ், இதெல்லாம் புக் பேக் கொஷின்ஸாக கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா சினாப்டிக் நர்வு, சினாப்டிக் டிரான்ஸ்மிஷனு, சரிங்களா. அப்புறம் பிக் கொஷின்ஸுன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனு, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரைன், இதெல்லாம் உனக்கு கேட்பாங்க. சரிங்களா, ஸோ ப்ரிப்பேர் வெல். தேங்க்யூ சில்ட்ரன்.